ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கடுகு, வெந்தயம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இதனோடு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை நான் லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதனோடு நான் 10லேருந்து 15 பல் பூண்டு இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இதனோடு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டு மிளகாத்தூள். இதை நான் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலச்சி வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். இதில் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் நான் ஒரு 50 ml எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் எண்ணெய் எவ்வளோ வேணாலும் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு, வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சேர்க்கும் போது கொஞ்சம் தள்ளி நின்று சேருங்க. ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதால இது நம்ம எண்ணெயில் போட்டதுமே கொஞ்சம் தெரிக்கும். இதனோடு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட போகிறோம். குழம்பு கொஞ்சம் கெட்டியான கிரேவி ஆகட்டும். இதை அப்படியே விட்டுருங்க, சிம்மில் வச்சு நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதித்து சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நான் இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இது நம்ம சூடான சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.